வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது பல முக்கிய நிர்வாகிகள் சசிகலாவுடன் நேரடி ஆதரவு, அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்கள் ஒரு கட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டவர் என்றும் குறிப்பிடத்தக்கது. அவர் எதனால் அந்த பதவி இல்லை, எதனால் வெளியே போனார், என்ன நிலவரம் என்றால், அவர் சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக பெங்களூரு சிறைக்கு செல்லப்பட்டார். அதன் மூலமாக இந்த பதவியை யாரேனும் கொடுத்து விட்டு சென்று விடலாம், நமக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருவரிடம் குருட்டு விட்டு சென்றால் நமக்கு பெரும் விதத்தில் அந்த பதவியை மீண்டும் வரும்பொழுது கேட்டு பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அவர் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். எப்பொழுது சிறை சென்றாரோ அதன் பிறகு கட்சியிலிருந்து அவரை நீக்கி பதவியை உறுதி செய்து விட்டார் தமக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவருடன் இணைந்து சென்றிருந்த ஓபிஎஸ் அவர்களும் கொஞ்ச நாள் அவருடன் இணைந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு அவரையும் அங்கிருந்து தூக்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இதே போன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்பொழுது சசிகலா அவர்களுக்கு பெரும் விதத்தில் அதிர்ச்சிகள் ஆகிவிட்டது என்று கூறப்படுகிறது. அதனால் வழக்கம் தொடர்ந்தார்கள். அந்த ஒரு வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி எப்படியோ வெற்றியை பெற்றுவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் தேர்தலின் மூலமாகத்தான் நாம் இவரை கையாள முடியும் என்பதற்காக தற்பொழுது தேர்தலில் நிற்கலாமா, இல்லை ஓபிஎஸ் வெற்றி பெற்று மத்தியில் சென்ற பிறகு அவர் மத்தியில் சென்று விடுவார், நமக்கு அதிமுகவில் அனைவரும் வர வைப்பார், அப்பொழுது நாம் அதிமுகவில் ஏதேனும் பதவிகளை பெற்றுவிடலாமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அவர்கள் எல்லாம் அங்கு சென்றார்கள் என்றால் பெருமிதத்தில் அனைவிதமான சிக்கல்கள் இல்லாமல் சரியாக செல்லுமா அப்படின்றதும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள், மூத்த புள்ளிகள் அனைவருமே சசிகலா அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறார்கள் என்றும் பேச்சுக்கள் என்பது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஆதரவை கொடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பக்கம் அவ்வளவோ ஆட்கள் இருக்க மாட்டார்கள், ஆதரவு கொடுக்கும் வகையில் இருக்க மாட்டார்கள் என்ற பேச்சுக்களும் மிகுந்த அதிக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தேதி நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 5 நாட்கள் இருக்கின்ற சூழலில் அந்த ஒரு தேர்தல் முடிந்தது பிறகு அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்புக்கும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் நிறைய விதமான குழப்பங்களும் சிக்கல்களும் தொடர்ந்து அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டிருக்கும் சூழலில் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் அனைவரும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அதிமுகவின் தலைமைக்குள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.